சரி, நம்மகிட்ட எத்தனை கோழிகள் இப்போ இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா 5750 கோழி. என்ன வகையான கோழிங்க இவங்களாம்? ஃபுல்லாகவே பிராய்லர் தான். பிராய்லர். ஆமாம். ஸோ என்ன பர்பஸ்க்காக பிராய்லர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க? அதிகமாக வந்து மீட்டுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, எக்குக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இது 2 பர்பஸ்க்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, கறிக்காகவும் முட்டைக்காகவும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நாம வளர்க்குற கோழி எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா கறிக்காக தான். கறிக்காக தான். ஆமாம். ஸோ இந்த கோழியை முட்டைக்காக பயன்படுத்தலாமா? இது பயன்படுத்தக்கூடாது. இது பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்த முடியுமா? கறி பர்பஸ்க்காக உருவாக்கின ப்ரீட் இது. இந்த ப்ரீடு வந்து நம்ம கறிக்காக அதை மட்டும் தான் பயன்படுத்தணும், முட்டைக்காக பயன்படுத்தக்கூடாது. 5750 கோழிகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ பரப்பளவில் பண்ண இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா 6600 ஸ்கொயர் ஃபீட் வரும். எத்தனை ஷெட்டு போட்டிருக்கீங்க? மொத்தமாக 4 ஷெட். இது மொத்தம் 4 ஷெட்டு. ஒவ்வொரு ஷெட்டு வந்து என்ன அளவு நீளம், என்ன அகலம்? அதாவது பார்த்தீங்கன்னா முதல் ஷெட் 65 அடி நீட்டு வரும். எல்லாமே வந்து 22 அடி தான் அகலம், உள்ள அகலம். அதை ஃபர்ஸ்ட் ஷெட் 65 அடி நீட்டு, 2வது ஷெட் வந்து 80 அடி, 3வது ஷெட் 75, 4வது ஷெட் 80 நீட்டு. சரிங்க, இந்த பண்ணை வந்து தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஸோ இது வரைக்குமே பண்ணை வந்து லாபத்தில் போயிட்டு நஷ்டத்தில் போயிட்டு இருக்குல்ல? லாபம் நஷ்டம் ரெண்டுமே வரும். ரெண்டுமே போயிட்டு. ஆமாம், ரெண்டுமே வரும்.